அன்புள்ளம் கொண்ட அம்மன் அருள் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்குது. இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி நைட்டு 10 மணியை போல பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி நடக்கிறதுனால 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போகுது, இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம், எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம், எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் போய் பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போகுது. இப்படி 4ஆம் இடத்துக்கு போகும்போதுல உங்களுக்கு எந்த மாதிரியான நட்பலன்கள் அமையுங்கிறத முதல்ல சொல்றேன். திருமண வயதினராக இருந்தால் திருமணம் கைகூறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். நல்ல இடத்துல இருந்து வரன் வரும். அதே மாதிரி ஹையர் கிராஜுவேட்ல இருக்கிறவங்களா இருந்தா, ஹையர் கிராஜுவேட்னா என்ன, யூஜி பிஜி பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் இது. நல்ல முறையில உங்களுக்கு படிச்சு ஈஸியா பாஸ் ஆவீங்க. மேபி அரியர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட உங்களுக்கு ஒரு ஈஸியா பாஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம். ஏன் தெரியுமா, 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குது. நினைச்ச வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஓப்பனாவே சொல்றேன், நினைச்ச வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு வேலை உண்டு. ஏதோ ஒரு வேலையை நான் பார்த்துக்கிட்டு நல்லபடியா என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உள்ள தன்மை உங்களுக்கு நிச்சயம் அமையும். அதே மாதிரி ஏற்கனவே வேலைக்கு இருக்கிறவங்களா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு மாறுங்க. போட்டி பொறாமையின் காரணமா உங்களோட வேலையை காலி பண்றதுக்கு நிறைய பேர் சிந்தனை பண்ணுவாங்க. போட்டி பொறாமை, இவன் என்ன என்னோட பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு உங்களை நினைச்சு உங்களை ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன் ரிலேட்டடா இருக்கிறவங்க நினைக்கிறீங்களா, நீங்க கிடைக்கும். இப்ப ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல இருந்து ப்ரொமோஷன் வேணும்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லையா, இருக்கிற இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகிற சூழ்நிலை ஏற்படும். ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச் போவீங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுனீங்க. அது ஒண்ணு ஒரு கம்பெனி விட்டு கம்பெனி மாறலாம். அதே கம்பெனில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இல்லாட்டி வேற என்ன மாதிரி கிடைக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் சாதகமா இருந்தா சாதகமா இயங்கும். பாதகமா இருக்கும் பட்சத்தில் பாதகமா இயங்கும். சாதகமா இருந்தா என்ன, ஜனனகால ஜாதகம் எனக்கு சாதகமா இருந்தா அதே கம்பெனில ப்ரொமோஷன், இல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கோமா அதே போஸ்டிங்ல இருந்து ப்ரொமோஷன். பாதகமா எங்குதுன்னா என்ன, அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், இல்லாட்டி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் வேலை பார்க்கிறவங்களுக்கு. இதே தொழில் அதிபர்களா இருக்கும் பட்சத்தில் தொழில் கொஞ்சம் டல்லா போக ஆரம்பிக்கும். காரணம் என்ன, 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குது. தொழில் ஸ்தானம் கொஞ்சம் அடி வரும். இத்தனை நாள் உங்கள்கிட்ட வந்த கிளைண்டே உங்கள்கிட்ட முகம் சுளிப்பாங்க. அந்த மாதிரி தன்மைக்கு நீங்க தான் நடப்பீங்க. அது ஏன் உங்களை பாயிண்ட் பண்றேன்னு தெரியுமா, 10ஆம் பார்வையா சனி உங்க ராசியை பார்க்குது. அப்படிங்கும் போதுல யாரு தப்பு பண்ணிருப்பா, நீங்க கொடுக்க வேண்டிய பொருளை தரமான பொருளா கொடுக்கிற தவறினால் உங்க கிளைண்ட் உங்க கைக்கு வரமாட்டாங்க. நீங்க செய்த தவறுகள் வெளியில வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நீங்க நல்லவர் தான், உங்க கூட இருந்தவங்களால நீங்க கெட்டவர் ஆயிருக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி வேலைக்கு வந்தவங்க வராம நிக்கலாம். சம்பளம் கொடுக்காம ஓட்டிக்கிட்டு இருக்க தனுசு ராசினாரா இருந்தா கரெக்டா காசை கொடுத்துருங்க, சம்பளத்தை போட்டு விட்டுருங்க. இல்லாட்டி வேலையாட்கள் உங்கள்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. பெரிய பெரிய முதலாளிகளா இருந்தா வேலையாட்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட. அதே மாதிரி நீங்க ஒரு சாதாரண சிம்பிளா நான் ஒரு வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வேலைக்காரங்கன்னு வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருங்க. செய்ய தவறினால் நிச்சயம் அவங்க உங்களை விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க. ஷிஃப்ட் ஆகிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் தான். காரணம் என்ன, 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால எனக்கு வேலையாட்கள் இல்லை, என் வேலையை நானே பார்த்து கொள்கின்றேன் அப்படிங்கிற தன்மையை உருவாக்கும். 6ஆம் இடத்தையும் பார்க்குது, 10ஆம் இடத்தையும் பார்க்குது, ராசியையும் பார்க்குது. அப்படிங்கும் போதுல என் வேலையை நானே பார்த்துக்கிறேங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும். உழைக்க தயாரா இருக்க தனுசு ராசியினரா இருந்தா இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். நியாயமானவங்களா இருந்தா இந்த சனி பெயர்ச்சி நல்லா இருக்கும். சற்று சோம்பேறிகளாகவும் சற்று ஏமாற்ற குணம் கொண்டவர்களாகவும் இருந்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களை ஒரேடியா முடக்கி வச்சிரும். நீங்க நியாயமா இருந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும், அநியாயம் பண்ணா உங்களுக்கு கெடுதல் நடக்கும். இதுதான் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சொல்ல கொடுக்க போகுது. 4ஆம் இடத்து சனிங்க
அவர் நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் வித்தியாசத்தை நல்லா தெரியும். ஜனன ஜாதகத்திலே 4ஆம் இடத்துல சனி இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு நியாயம் எது அநியாயம் எதுங்கிறது தெளிவா தெரியும். நியாயமா போனா அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இதே 4ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க, ஜனனகால ஜாதகத்துல 4ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களா இருந்தா, ஏமாத்துறவங்களா இருந்தா அவங்க வாழ்க்கையே க்ளோஸ் ஆயிடும். இது ஜனனகால ஜாதகத்துல பொது பலன் தான். அது எத்தன்மையில இருக்குங்கிறதுலாம் இங்க ஒரு விஷயம் இருக்கு. அப்படிங்கும் போதுல இப்ப கோச்சார ரீதியா நம்ம பார்க்கும் போதுல 4ல சனி போகும் போதுல நியாயமா இருந்தா நமக்கு நல்லது, அநியாயம் பண்ணா கெடுதல். வேலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகலாம், இந்த தன்மைகள்லாம் இருக்கு. வெளிநாட்டு யோகமும் இருக்கு, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிற தன்மையும் இருக்கு. அது ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும், அது நீங்க தான் பார்க்கணும். திருமண வயதினரா இருக்கும் பட்சத்தில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்காக வெயிட் பண்றீங்களா, குழந்தை பாக்கியம் உண்டாகும். எதுவும் இடம் வாங்குறதா இருக்கீங்களா, இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கா அப்படிங்கிறத பாருங்க, ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். அதே மாதிரி எதுவும் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, கடன் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டலாமான்னு கேட்டா அது சற்று கவனம், ஜனனகால ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுக்கணும். ஏன்னா ஜனகால ஜாதகத்துக்கு ஆய்வுக்கு எடுக்காம நம்ம பண்ணோம்னா நம்ம முதலீடு போடுவோம், வேலையாட்கள் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, வேலையாட்கள் இந்த நேரத்துல பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது இந்த நேரத்துல வீடு கட்டுறதை நீங்க யோசிக்கணும். இதே கடன் வாங்கி பண்ணும் போதுல வேலையாட்கள் கரெக்டா இருப்பாங்க, ஆனா கடன் உங்களை பிச்சு தீங்க. அது நீங்க தான் முடிவு எடுக்கணும், உங்களோட சொந்த முடிவு தான் வீடுங்கிறத பொறுத்த வரையும். என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, நான் வீடு கட்டலாம்னு நினைச்சீங்கன்னா வேலையாட்கள் சரியா அமைய மாட்டாங்க, அவங்க உங்கள்கிட்ட நிறைய பணத்தை புடி ஏமாத்துற மாதிரி கூட சூழ்நிலை ஏற்படலாம். அதே மாதிரி நீங்க கடன் வாங்கி நான் வீடு கட்டலாமான்னு கேட்டா அப்ப வேலையாட்கள் கரெக்டா இருப்பாங்க, அந்த பணத்தை கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. எதுவும் ஏற்கனவே கடன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பைசல் பண்ணி செட்டில் பண்ணிருங்க, புதுசா எதையும் பிரச்சனை எழுத்துக்காதீங்க. உடல் ரீதியா கவனம், வண்டி வாகனத்துல கவனம். போக்குவரத்து துறையில இருக்கிறவங்களா இருந்தா நைட் டிராவல் பண்ணும் போதுல கவனமா இருங்க. போக்குவரத்து துறையில அரசு பேருந்துல நான் பயணிக்க வேலை பார்க்கிறேன், பிரைவேட் பேருந்துல நான் வேலை பார்க்கிறேன் அப்படிங்கிறீங்களா, நைட் டிராவல் பண்ணும் போதுல கவனமா இருங்க. ஏன்னா நைட் டைம் உங்களுக்கு சற்று பாதிப்பை உண்டாக்கும், தூக்க கலக்கத்துல கொண்டு போய் எங்கேயும் விட்டுற வேண்டாம். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துலயும் இருக்கு, லக்கணத்தையும் பார்க்குது, 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழில மூடுற வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். நெகட்டிவா சொல்லல, பாசிட்டிவ் உங்களுக்கு நிறைய இருக்கு. திருமணம் வயதினருக்கு நல்லபடியா திருமணம் நடக்கும், உயர்கல்வி கிடைக்கும். அதே மாதிரி ஹையர் கிராஜுவேட் நல்லபடியா பண்ணுவீங்க, யூஜி பிஜி எல்லாம் தெளிவா கிளியர் பண்ணுவீங்க, நினைச்ச வேலைக்கு போயிருவீங்க. வேலை இல்லாதவங்களா இருந்தா நினைச்ச வேலை கிடைக்காது, இதையும் சொல்லிடுறேன். வேலை ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கிறவங்களா இருந்தா அவங்க இந்த கம்பெனிக்கு நான் போலாமான்னு கேட்டா இந்த நேரத்துல அது நடக்கும், அது பிராக்டிக்கலா நல்லபடியாவே நடந்துடும், பெரிய அளவுல பாதிக்காது, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி குடும்ப ரீதியான விஷயங்கள் சூப்பர். குடும்பமா நான் வாழலாமான்னு கேட்டா குடும்பத்துக்கு 100 மார்க்குங்க. இந்த ஆட்டி பொறுப்புகள் உங்க கைக்கு வரும், தகப்பனாருடைய பொறுப்புகள் பூரா உங்க கைக்கு வர தன்மை ஏற்படும். சொந்த ஊர்லயே நான் இருக்கேங்க என்னங்க பண்றேன்னு கேட்டா தகப்பனாரோட பொறுப்புகள் உங்களுக்கு வரும். விவசாயம் சார்ந்த துறையில இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு சூப்பர் காலம் இது. 4ஆம் இடத்துல சனி உழைக்க தயாரா இருக்கிற விவசாயிக்கு எப்பவுமே நல்லது பண்ணும். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல இருக்கீங்களா, பழைய வண்டி வாங்கி விற்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது. புரோக்கர், அதாவது பழைய வண்டியை வாங்கி இன்னொரு ஆளுக்கு மாத்தி விடுற வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பர் நேரம். ஆனா நீங்க வண்டி வாங்கும் போது தெளிவா பார்த்து வாங்கணும், அது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது வாங்கிடலாம், ஜனனகால ஜாதகத்துல அந்த விதியமைப்பு இருந்தா தானே அந்த வேலையை நம்ம பார்ப்போம், இல்லாட்டி அந்த வேலையை நம்ம பார்க்க முடியல. அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு வச்சிருக்கவங்க கால்நடைய கவனமா பார்த்துக்கணும். ஆடு வளர்க்குறவங்க மாடு வளர்க்குறவங்க இந்த நேரத்துல புதுசா இருக்கிற இப்ப ஆடா இருந்தா அதை விற்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா பண்ணுங்க. அதே மாதிரி புதுசா அதாவது ஒரு மாற்றம் மாதிரி பண்ணுங்க. ஏற்கனவே என்கிட்ட மாடு இருக்கு, அதை மாத்தி விட்டு இன்னொரு புது மாடு வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டா பண்ணுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி நிலம் எதுவும் விற்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கீங்களா, அது நீட்டா வேலையாகும், ப்ராப்ளமே இருக்காது, நீட்டா வேலையாகும், நல்லபடியா உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆயிரும். அடுத்தது பள்ளி பருவத்தினரா இருக்கும் பட்சத்தில் அந்த பள்ளி பருவத்தினருக்கு பாதிப்பு ஏற்படும். படிக்கிற வயசுல இருக்கிறவங்க அந்த பள்ளி சூழ்நிலையில் இருக்கிற தனுசு ராசியினரா இருந்தா சற்று விளையாட்டுத்தனத்தை மூட்டை கட்டி கொண்டு படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். விளையாட்டுத்தனமா நீங்க இருந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான், படிப்பு வராது. ஏன்னா 4ஆம் இடத்து சனி நம்ம அது காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சாலும் அதுக்குண்டான பலனை கொடுக்காதுங்கிற உள்ள தன்மையில இருக்கும்போது நம்ம தான் அதுக்கு எல்லாமே
ஏற்பாடு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள், நான் சொன்னேன்ல எல்லா விதமான சாதகமான பலன்கள். ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன், இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாமா, அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்குமா, நான் நினைச்ச மாதிரி எனக்கு லைஃப் ஸ்டைல் அமையுமா, திருமணம் அமையுமா, எல்லாம் இவங்களுக்கு தான். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது சூப்பர், 100 மார்க்கே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இந்த சனிப்பெயர்ச்சி இயங்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. நெகட்டிவ் எங்கன்னா, அண்டை அயலார் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனையா, அவங்க பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க. நீங்க எதுவும் போய் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் பிரச்சனையில உழுக வேண்டாம். அப்படி விழுந்தீங்கன்னா பாதிப்பு யாருக்கு? உங்களுக்கு தான். அதாவது நான் உன்னை கூப்பிட்டேனான்னு கேட்பாங்க. அந்த கௌரவ குறைச்சல் உங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட ப்ராப்ளத்துக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா போங்க, கூப்பிடாம போகாதீங்க. மூல நட்சத்திரக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களால உங்களுக்கு சிக்கலை வரும். அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள், ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைச்சாலும் உடலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். என்னையா இவ்வளவு நேரம் கரெக்டா சொல்லிட்டு வேணா ராசியை பார்க்குது, அந்த ராசியில முழுமையான நட்சத்திரம் நீங்களும் ஒருவர். உடலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து வைத்த பணத்தை செலவு பண்ற தன்மையில கொண்டு வரும். ஆணா இருக்கும் பட்சத்தில், புராட நட்சத்திரம் ஆணாக இருக்கும் பட்சத்தில் உடல்நிலை கவனம், பெண்ணா இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் கவனம். திருமணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையா கவனமா மூவ் பண்ணணும். கணவன் ஏதாவது தப்பா பேசினாரா, அட்ஜஸ்ட் பண்ணி போக கத்துக்கங்க, அவ்வளவுதான். ஏன் இப்படி பூராட நட்சத்திரம் மட்டும் ஆண் பெண் பிரிச்சு சொல்றீங்கன்னா, வேணா ஆண் வேகம் கொடுக்கும், பெண் எப்பவுமே அமைதியா இருப்பாங்க. அந்த அமைதியானவங்களையே இந்த சனிப்பெயர்ச்சியானது வேகமா பேசி தப்பா பேச வச்சு குடும்ப வாழ்க்கையில இருந்து பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் நான் தனித்தனியா பிரிச்சு சொல்றேன். அதே மாதிரி 2ஆம் திருமணத்துக்கு வெயிட் பண்றவங்களா இருந்தா நல்லபடியா நடக்கும். அதெல்லாம் ப்ராப்ளம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள். அந்த மாதிரி விஷயங்கள்ல சக்சஸ். அதே மாதிரி இடம் சார்ந்த பிரச்சனை, பொருள் சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் நான் ஆழ்ந்துட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் விடிவு கிடைக்குமான்னு கேட்டா அதெல்லாம் நல்லா இருக்கும். பூராட நட்சத்திரக்காரரை பொறுத்த உடல்நிலை தான் கவனம், வேற எதையும் பெருசா பார்க்க வேண்டாம். அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட அமைதியா விட்டு கொடுத்து போக வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்கு மேல இருக்கவங்கன்னா யாரு? இப்ப வீட்டுல தனுசு ராசி பூராட நட்சத்திர பையனா இருந்தா அப்பா பேச்ச விட்டு கொடுத்து போங்க. கவர்மெண்ட் ஆபீசரா வேலை பாக்குறீங்களா, உங்களோட உயரதிகாரத்தை விட்டு கொடுத்து போங்க. ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறீங்கன்னா உங்களோட சீனியர் எம்ப்ளாய் கிட்ட விட்டு கொடுத்து போங்க. தப்பு இல்லை, விட்டு கொடுக்கறனால தப்பு இல்லை. நீங்களாம் நான் எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா சூரியனோட நட்சத்திரமா இருந்தனால உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு தன்மை வரும். அந்த தன்மையால உங்களை ஆணவம் பிடிச்சமே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல வேலையை விட்டு தூக்குற தன்மையில வரும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி உள்ள அமைப்பு. ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களே அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிருவீங்க. பாதிப்பா இருந்துச்சுன்னா உங்களை தூக்கிடுவாங்க. அதனால எல்லார்ட்டையும் அமைதியா பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க, நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோங்க. அதெல்லாம் உங்களோட திறமை. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.